இங்க ஒரு பொண்ணு அவ டெலஸ்கோப் வச்சு நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப சடனா அங்க ஏதோ வித்தியாசமா இருக்கிறத நோட் பண்ணுனதும், அது என்னவா இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்க்கறா. பார்த்தா அங்க ஒரு வீடு வேற இருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள இருந்து இந்த பொண்ணோட இறந்து போன தாத்தா வெளியே வராரு. உடனே இந்த பொண்ணுமே அதை பார்த்து ஷாக் ஆகிடுறா. இப்போ தாத்தாவை பார்த்த சந்தோஷத்துல அவருக்கு டாட்டா கட்ட ட்ரை பண்றா. ஆனா அவர் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால அவரோட பேத்தி இங்க இருந்து டாட்டா கட்டுறத அவரால் பார்க்க முடியல. இப்போ மறுபடியும் டெலஸ்கோப் ஜூம் பண்ணி பார்க்கறா. அப்போ தாத்தாவுமே தனியா ஒரு பெஞ்சில போய் உட்காந்துக்கிட்டு அவருமே தன்னோட பேத்தியை மறுபடியும் பார்க்கணுங்கிற ஆசையில பூமியவே சோகமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த பொண்ணுமே அவர் சோகமா இருக்கிறத பார்த்ததும் அவருக்காக நிறைய லெட்டர் எல்லாம் எழுதி அனுப்ப ட்ரை பண்றா. ஆனா இவ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இவளால நிலா வரைக்கும் அனுப்ப முடியல. இப்ப தனம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுமே இவ பண்ற வேலையை இவளோட தாத்தா என்ன பண்றாருன்னு பாக்குறது தான். அப்படி இவ பாக்குற ஒவ்வொரு தடவையுமே அவர் அந்த பெஞ்ச்ல தனியா உட்காந்துக்கிட்டு பூமியை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப பூமியில எல்லாரும் கிறிஸ்துமஸ் நல்லா ஜாலியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தாத்தா மட்டும் அவரோட பேத்தியை பார்க்க முடியாதனால எப்பவும் போல சோகமா அந்த பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்போ சடனா இவர் இருக்கிற இடத்துக்கே ஒரு கிஃப்ட் வருது. என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு டெலஸ்கோப் இருக்கு. உடனே இவருமே சந்தோஷமா அதை வெளியே எடுத்து பூமியில இருக்கிற அவரோட பேத்தியை ஜூம் பண்ணி பாக்குறாரு. அப்ப அந்த பொண்ணுமே இவரை பார்த்து டாட்டா காமிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவரோட பேத்தியுமே இவரை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சதும் இவரோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரே வந்துருது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.